Hey, what's up guys? எல்லாம் எப்படி இருக்கீங்க? சோ நம்ம இப்ப சிவகாசில ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு வீட்ல கொலு வச்சிருக்காங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லிங்கேஷ்க்கு தெரிஞ்சவங்க, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். சோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிள்ளைங்க தான். இந்த கொலு வந்து எங்க இருக்கு அப்படின்னா சிவகாசியில ஃபேமஸான டாக்டர் பாலசுப்ரமணியம் டாக்டர் அவர் வீட்டுல தான் இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற இந்த கொலுவை நம்ம இப்ப பார்க்க போறோம். அவங்க வீட்டாளுங்க வந்து இந்த கொலுவை வந்து என்ன ஏது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. காய்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சரியான பேர். சோ நீங்க எல்லாருமே பார்த்து கொஞ்சம் பொறாமப்படுவீங்க. இதனால பொறாமப்படாதீங்க. ஓகே, பொறாமப்பட்ட திருஷ்டி சுத்தி போடுங்க, ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பெரிய ஹாலு, இவ்வளவு பெரிய அழகான கொலு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. கொலுவோட வரிசைகளை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு பார்த்தோம்னா சிவபெருமான் பத்தின ஒரு இது கொலு வச்சிருக்காங்க. சென்டர்ல பார்த்தோம் அப்படின்னா அம்மன், அதாவது பெண் கடவுள்கள் பத்தின ஒரு கொலு வச்சிருக்காங்க. அடுத்து அந்த லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு, அதாவது கிருஷ்ண அவதாரங்கள், அந்த மாதிரி தசாவதாரம், அதை பத்தின குழுக்கள் எல்லாம் இருக்கு. நம்ம மதுரையும் மதுராவையும் வச்சிருக்கோம். குண்டோதரன் வந்து மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்து தண்ணி இல்லாம தவிச்சு அவங்க வைகை நதி எப்படி அவதரிக்கிறது அப்படின்றத சிம்பாலிக்கா காட்டியிருக்கோம். அண்ணா நகர் மேம்பாலம், புட்டுக்கு மண் சுமந்த கதை, அணை உடஞ்சி ஆத்துல வெள்ளம் வந்து எப்படி சிவபெருமான் வந்து அதை கட்டாம படுத்திருக்கிற கதை, 63 நாயன்மார்கள்ல அரிபத்ர நாயனார் இவரோட பேரு. இது வந்து நாகப்பட்டினம் ஊர்ல நடக்குது. கடல்ல தினமும் அவர் வந்து மீன் பிடிக்க போறாரு. கிடைக்கிற மீன் வந்து சாமிக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் அவரோட வாழ்க்கையை தொடங்குவாரு. வறுமை இவரை வந்து வாட்டுறப்போ அன்னைக்கு வந்து அவருக்கு கிடைச்ச மீன் வந்து தங்க மீனா கிடைக்குது. அந்த மீனை வந்து அவருக்கு வச்சுக்கிறாம கடவுளுக்கு கொடுத்துடணும்ன்ற ஒரு இதுல கொடுத்துடுறாரு. பாருங்க, மகான்கள்ல வந்து பாரதியாரும் அப்துல் கலாம் ஐயாவும் இருக்காங்க. சூப்பர், மணி அடிக்குது அப்துல் கலாம் ஐயாவை காட்டும் போது. அதாவது இந்த அப்துல் கலாம் சிலை வந்து அவருடைய ராமேஸ்வரம் வீட்டிலேயே வந்து விற்கிறாங்க. இது உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அங்க வந்து மதுரையை பார்த்தோம், இங்க வந்து இப்ப நம்ம பாக்குறது மதுரா. இது வந்து கிருஷ்ணர் பிறந்தது. கொலுனா எப்பவுமே வந்து சும்மா சிலையை அடுக்கி வச்சு சாமி கும்பிட்றதுன்னு இருக்கக்கூடாது. அதில் ஒரு சின்ன இன்னோவேட்டிவ் இருக்கணுங்கிறதுனால இப்போ வெண்ணெயை வச்சோம் அப்படின்னா அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறாருன்னு பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. வெண்ணெயை தூக்கிட்டோன்னா பாவம் வருத்தத்தில் இருக்காரு. அனுமர் வந்து சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு வர காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மணி அடித்தோடனே கதவு திறக்க போகுது. சரி காய்ஸ், எல்லா கோயிலுமே எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல வந்து கொலு போட்டிருக்காங்க. செம்மையா இருந்துச்சு. நாங்க எல்லாத்தையும் தான் போய் பார்த்தோம். நாங்க இது வந்து தெய்வங்களை வழிபடுறதுக்குன்னு மட்டும் இல்ல, குடும்பத்தோட கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா தான் நாங்க பாக்குறோம். நாங்க மெயினா வந்து ஏன் கோயில்ல போய் பாருங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, கோயில்ல வந்து சாமி சொல்ல மட்டும் வைக்கல, அது போக நிறைய வச்சிருக்காங்க. ஒரு ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க, விவசாயத்தை வச்சிருக்காங்க. தண்ணி, அதாவது தெப்பக்குளம் தண்ணி எப்படி மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு நான் இன்னைக்கு பார்த்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்னோ ஒயிட் வச்சிருந்தாங்க. ஸ்னோ ஒயிட் அந்த 7 பேர் இருக்கும் பாத்தியா, அதெல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. கடவுளை தாண்டி நிறைய ஒரு சின்ன சின்ன கதைகள் கொண்ட ஒரு பரிணாமமா மொத்தம் நாங்க பாக்குறோம். சரி, ஓகே காய்ஸ், நீங்க எல்லாரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.